Canon G4010 இங்க் வந்துட்டு நமக்கு எம்டி ஆயிடுச்சு. அதாவது சிங்கிள் கலர் எம்டி ஆயிடுச்சு. பிளாக் இங்க் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது. என்னோடய எல்லோ இங்க் மட்டும் வந்துட்டு எம்டி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து இங்க் ப்ளஸ் இல்லாமல் எப்படி பண்ணலான்னு நம்ம வெப்சைட்டில் பார்த்தோம். அந்த யூடியூப்பில் வந்துட்டு அந்த மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 10 காப்பி மட்டும் கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக இங்க் ப்ளஸ் ஆகி வந்துடும், எக்ஸ்ட்ரா இங்கு போகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது டோட்டலாக ஃபேக்கு. இந்த 4010 மாடலில் அந்த ட்ரிக் ஒர்க் ஆகலை. வேறு எந்த மாடல்லையாச்சும் அந்த ட்ரிக் ஒர்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சிஸ்டத்தில் வந்து இங்க் ப்ளஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிஸ்டத்தில் கண்ட்ரோல் பேனலில் போயிருங்க. கண்ட்ரோல் பேனலில் போனீங்கன்னா பிரிண்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்டர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க எல்லா பிரிண்டர்ஸும் காமிக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பிரிண்டர்ஸில் வந்துட்டு பிரிண்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்துடும். மெயின்டெனன்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் விண்டோ வந்துட்டு நமக்கு ஓப்பன் ஆயிரும். அந்த விண்டோவில் வந்துட்டு பிரிண்டர்ஸில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே நமக்கு காமிச்சிரும். அதில் வந்து நமக்கு வந்து இங்க் ப்ளஸ்ங்கிற ஆப்ஷனை அடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம இதில் வந்துட்டு ஓகேங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ண உடனே அடுத்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஆல் கலர் போட்டிருக்கோம், அடுத்து பிளாக் கலர் போட்டிருக்கோம், அடுத்து சிஎம்ஒய் கலர் இருக்கும். நமக்கு தேவைங்கிறது வந்துட்டு அந்த என்னுடைய பிரிண்டரில் வந்து அந்த எல்லோ கலர் மட்டும் கிடையாது. ஸோ நமக்கு அந்த எல்லோ கலர் மட்டும் கிடையாதுங்கிறனால அந்த சிஎம்ஒய் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ எல்லா கலர் 3 கலருமே சேர்ந்து தான் நமக்கு வந்து அதில் வந்து இங்க் ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஃபுல் பண்ணும். ஸோ பிளாக் உங்களுக்கு இல்லாட்டினா உங்களுக்கு வந்துட்டு பிளாக் கலர் மட்டும் கொடுங்க. அந்த கலர் ஆப்ஷனில் எது ஒன்று இல்லாட்டினாலும் நம்ம 3மே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்துட்டு அதில் வந்து லோடாக ஆரம்பிச்சிருச்சு. கலர்ஃபுல்லாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து எல்லோ கலர் இல்லை. ஸோ வந்துட்டு நான் சிஎம்ஒய் வந்துட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஆனால் பிளாக் கலரில் வந்துட்டு பாருங்கள் அந்த பபுள்ஸ் வரல. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த எல்லோ கலர் வந்துட்டு இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எம்டியாக இருக்கிறது வந்துட்டு இப்போ ரீஃபில் ஆயிடுச்சு. இப்போது இருந்தாலுமே நமக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டு இதை எடுப்போம். நம்ம யூடியூப்பில் பார்த்தோம். யூடியூப்பில் பார்க்கும்போது அவங்க அந்த 10 காப்பி கொடுத்துட்டு கவரை ஓப்பன் பண்ணி வச்சா ஆட்டோமேட்டிக்காக ரீஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு 2-3 கலர்லேயுமே வந்து காவாசி வந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ என்கிட்ட வந்துட்டு மெஜெண்டா கலர் இருந்துச்சு அடிஷ்னலாக. ஸோ அதை வந்து நான் ரீஃபில் பண்ணிக்கிட்டேன். எல்லோ கலர் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த சியான் கலர் டோட்டலாக மறுபடியும் கீழே போயிடுச்சு. அந்த டவுன் ஆரோ மார்க்கு கீழே வந்துட்டு இங்க்கு போடாமல் பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது ஒரு இங்க் வந்துட்டு போனாலுமே நமக்கு 3 இங்க்குமே வந்துட்டு இங்க் ப்ளஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் நமக்கு நிறையா இங்க்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகும். ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம டீப் க்ளீன் கொடுத்து வச்சுக்கிட்டோம்னா பிரிண்டர் வந்துட்டு நமக்கு நல்லா ப்ராப்பராக வந்துட்டு ஒர்க் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.